பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் உண்டாவதாக. எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கு. நம்ம தினமும் இபாதத் பார்த்து வரோம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா ரொம்பவே முக்கியமான நாளாக நம்ம சொல்லலாம். இன்றோடு பார்த்திங்கன்னா நமக்கு ரமலானே முடிய போகிறது. அதுவும் ஒற்றைப்படை நாட்களாகவும் இது இருக்குது. சுபஹானல்லா. இன்றைய தினம் பார்த்திங்கன்னா கடைசி இரவாக இருக்குது. நீங்கள் இந்த அமலை செய்து கொள்ளுங்கள். நான் ஒரு 3 விஷயத்தை சொல்கிறேன். அதில் ஒன்று பார்த்திங்கன்னா சலவாத்து, ஒன்று பார்த்திங்கன்னா திக்ரு, இன்னும் ஒன்று பார்த்திங்கன்னா தௌபா. 3 விஷயத்தையும் நான் சேர்த்து சொல்கிறேன். அந்த 3ஐயும் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி அதை ஓதுறதுனால என்ன பிரயோஜனம்னு பார்த்திங்கன்னா, நமக்கு இருக்கக்கூடிய எல்லா வித முசீபத்தும், கஷ்டங்களும், துன்பங்களும், துயரங்களும் நம்மளுடைய வாழ்க்கையிலேருந்து போய் வாழ்க்கையவே மகிழ்ச்சிகரமாக ஆக்கும். ஏன்னா இந்த அமல்கள் நம்ம சொன்னமே 3 விஷயம் என்னென்ன சொன்னோம். நம்ம அதில் அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு கேட்குறத பற்றி சொன்னோம். அதுவும் பார்த்திங்கன்னா நம்மளுடைய கஷ்டங்களை போக்கக்கூடிய அமல்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லியிருக்காங்க. நீங்கள் பாவ மன்னிப்பு கேட்பதன் மூலமாகவே உங்களுடைய எல்லா பிரச்சனைக்கும் ஒரு தீர்வு கிடைக்கும்ட்டு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு திக்ரு சொன்னமே, அந்த திக்ரின் மூலமாக அல்லாஹ்வை என்ன பண்ண போகிறோம்? புகழ போகிறோம். அல்லாஹ்வை புகழக்கூடியவர்களுக்கு அவர்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா நெருக்கடியுமே அல்லாஹ் நீக்கி வைக்கிறான். அதே மாதிரி கடைசியாக நம்ம சலவாத்தையும் சொன்னோம். சலவாத் ஓதுபவர்களுக்கு அல்லாஹ் 10 மடங்காக அருள் புரிகிறான். அதனால் அல்லாஹுடைய அருள் உங்கள் மேலே பரிபூரணமாக இருக்கிறதுக்கு நீங்கள் சலவாத்தை ஓதிக்கணும் அதிகமாக. இப்போ இந்த 3 விஷயம் என்னன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். ஒன்றா சொல்கிறேன். அந்த ஒன்றையும் கையோடு கேட்டுட்டு ஓதிக்கொள்ளலாம். ரொம்ப சின்ன அமல் தான். அதிகமான முறையில் ஓத தேவையில்லை. வெறும் ஒரு விடுத்தம் ஓதனா போதும். அதில் முதல் விஷயம் என்னன்னு பார்த்திங்கன்னா, அஸ்தகுஃபிருல்லாஹ வ அதூபு இலைஹி அப்படின்னு சொல்லக்கூடிய பாவ மன்னிப்புக்காக அல்லாஹ்விடத்தில், யா அல்லாஹ் நாங்கள் பாவம் செஞ்சுருக்கோம், அதுக்கு மன்னிப்பு கொடு, இன்னும் ஒன்றை தான் திரும்பி வர போகிறோம்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு தௌபா துவாவை நம்ம ஓதிக்கணும். இதை 15 தடவை, அதாவது ஒரு விடுத்தம் ஓதிக்கணும். இதை ஓதிட்டு இன்னும் 2 இருக்குது. அது என்னன்னு பார்க்கலாம். என்னோடு சேர்ந்து ஓதுங்க. இந்த நாட்கள்லாம் நம்ம தாமதப்படுத்தாமல் கையோடு அமல் செய்து கொள்ளணும். அஸ்தகுஃபிருல்லாஹ வ அதூபு இலைஹி, 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 அஸ்தகுஃபிருல்லாஹ வ அதூபு இலைஹி. அல்ஹம்துலில்லாஹ். இப்போ இரண்டாவதாக பார்த்திங்கன்னா, நம்ம ஒரு திக்ரு சொன்னோம்ல, அல்லாஹ்வை புகழக்கூடிய திக்ரு அல்ஹம்துலில்லாஹி அலா குல்லி ஹால் அப்படிங்கிறது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அல்லாஹ்விற்கு எல்லா புகழும் எல்லா நிலையிலும் அப்படின்னு அர்த்தம். அப்படின்னா நான் சந்தோஷமாக இருக்கும்போது மட்டும் நான் நன்றி செலுத்தலை, நான் கஷ்டத்தில் கூட அல்லாஹ்வுக்கு தான் நன்றி செலுத்துகிறேன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இப்போ இதை 15 முறை ஓதிக்கோங்க. ஒரு மனிதன் நன்றி செலுத்தினாவே அல்லாஹ் அவர்களுக்கு நிஹ்மத்துகளை அதிகப்படுத்துவான். அதுலேயும் இது ஓதும்போது இன்னும் இரட்டிப்பாக நமக்கு பலன் கிடைக்கும். இப்போ இதை 15 முறை ஓதிட்டு அடுத்து 3வது நம்ம சலவாத்தை பார்க்கலாம். அல்ஹம்துலில்லாஹி அலா குல்லி ஹால், 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 அல்ஹம்துலில்லாஹி அலா குல்லி ஹால். அல்ஹம்துலில்லாஹ். கடைசியாக பார்த்திங்கன்னா தரூதே இப்ராஹிம் சலவாத்தை 3 தடவை ஓதி முடிச்சுக்கணும். தரூதே இப்ராஹிம் அப்படிங்கிறது நம்ம அத்தஹியாத்தில் ஓதக்கூடிய சலவாத் தான். اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد.
اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. அல்லாஹ் உங்களுக்கு மகிழ்ச்சியான வாழ்க்கையை ஏற்படுத்துவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும். நம்ம இன்னொரு முக்கியமான வீடியோ இந்த இரவில் செய்ய வேண்டியது போட்டிருக்கோம். நான் ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் லிங்க் கொடுக்குறேன், அதை செக் பண்ணி பாருங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும்.